Hi all, இன்னைக்கு நம்ம ஃபுட் அண்ட் பெஸ்ட் சேனல்ல புட்டு கடலை கறி எப்படி பண்றதுங்கறத பார்க்க போறோம். சோ இது ட்ரெடிஷனலா கருப்பு சுண்டல்ல பண்ணுவாங்க. நான் இன்னைக்கு வெள்ளை சுண்டல் எடுத்துர்க்கேன். இது up to your choice. சோ இதுக்கு என்னென்ன இன்கிரிடியன்ட்ஸ்ங்கறத நம்ம பார்க்கலாம். 2 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய் ரெண்டுமே கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சுண்டல் அவிச்சு 1 கப் எடுத்து வச்சிருக்கேன். அதில் 1 கை எடுத்து கோர்ஸாக அது மாதிரி அரைச்சிக்கோங்க. இஞ்சி 2 டேபிள் ஸ்பூன் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ பூண்டு ஒரு 4லேருந்து 5 பல் நசுக்கி வச்சுக்கோங்க. தக்காளி 1 தக்காளி, பெரிய சைஸாக இருந்தாலும் சரி, மீடியம் சைஸ்டாக இருந்தாலும் சரி. 3 காஞ்ச மிளகாய். தேங்காய் பால் நல்லா திக்காக ஒரு 200 ml 1 கப் எடுத்துக்கோங்க. நம்ம சுண்டல் வேக வச்ச தண்ணியும் எடுத்து வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம ஸ்பெஷல் கேரளாங்கிறதுனால கோகோனட் ஆயில் தான் எடுத்திருக்கேன். பூண்டு, காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சியும் போட்டு வதக்கிட்டு பச்சை மிளகாவை இந்த மாதிரி கீறிக்கோங்க. கீறி போட்டு வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம இதில் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் நம்ம எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. எல்லாமே ராவாக கட் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதோட வாசனை நீங்கள் வதக்கும் போதே அவ்வளோ சூப்பராக இருக்கும். மஞ்சள், ரெட் சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர். இதில் ரெட் சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன்னா கொரியாண்டர் பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் போடணும். கரம் மசாலா 1 டீஸ்பூன். அவ்வளோதாங்க இதுக்குள்ள மசாலா. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மசாலாவோட ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க 1 தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு இப்போ ஆயிலெலாம் தனியாக பிரியும். அப்போது நம்ம வேக வச்சுருந்த 1 கப்பு சுண்டலையும் ஆட் பண்ணிடுறோம். ஆட் பண்ணிவிட்டு அந்த அவிச்ச தண்ணியை 1 கப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 to 6 மினிட்ஸ் மூடி வச்சுருங்க லிட்டு போட்டு. இப்போ திருப்பி 5 நிமிஷம் கழித்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல சுண்டல், அதை ஆட் பண்ணிடணும். அதோட தேங்காய் பாலையும் ஊற்றி திருப்பி ஒரு 6 நிமிஷம் வேக வச்சுட்டு தேவையான அளவு உப்பையும் போட்டுட்டு மூடி வச்சுருங்க. எம்மியான கடலைக்கறி ரெடி. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும் புட்டுக்கு. ஈவன் நீங்கள் சப்பாத்திக்கோ தோசை எல்லாத்துக்குமே இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.